Hi MTS, welcome back to MT Kadir. நான் கதிர். இத்தனை நாள் நம்ம வீடியோ போடாத காரணம் இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு காரணமாக சொல்லிட்டு அலைகிறேன். நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் கடையில் இருப்பேங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்க வேலை பார்ப்பேங்க. இதனாலேயே எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. சண்டே மட்டும் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் வீடியோ போடலாம் பார்த்தா அப்பயே ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா சண்டேவும் காலி. ஸோ நான் ஒர்க்கும் பார்க்கணும், வீடியோவும் பார்க்கணும், எடிட்டிங் பண்ணணும், எல்லாமே நான் தாங்க பண்ணுறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டெய்லியாக எதுக்கு வச்சுக்காதீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்மகா தரப்புலேருந்து மதுரையில் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு கேம்பை அரேஞ்ச் பண்ணாங்க. நம்ம எமகா திருவிழா மாதிரி இது. ஸோ அங்கே நாங்கள் ஒரு சின்ன ரைடு போயிருந்தோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். அந்த ரைடு பற்றின வீடியோவும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் கட்டு. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது என்னையா அது? நம்ம ரைடர்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்னதாக தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்கும் அந்த ரைடு. ஸோ யமகா தரப்புலேருந்து இந்த விஷயம் பண்ணுறதுங்கிறது யமகா பைக் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் இந்த ரைடு போனதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் முன்னாடி வேலை பார்த்துலங்க திண்டுக்கல் கண்மணி மோட்டோ பைக்ஸ் யமகா ஷோரூம், அங்கேருந்து தான் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு. ஸோ யார் வேணாலும் வரலாம். நீங்கள் ஒரு யமகா பைக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அலோடு. நீங்கள் தாராளமாக அந்த பாஸை ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இது பண்ணுவாங்க. அது நம்ம கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் எல்லாம் என்னென்னா இந்த கேப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் தருவாங்க. ஸோ அந்த ரைடு இது வரைக்கும் நான் போனதில்லை. நான் போனது முக்கியமான காரணம் அங்கே MT-03 இருந்துச்சுங்க. நம்மளோட கனவே MT வண்டி வாங்குறது தான். ஆனால் அதையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் படியாக நம்ம MT-03க்கு மூவ் ஆகிறோம். ஸோ அதுவுமே டக்குன்னு வாங்க போகிறது கிடையாது. சொல்லு. MT-03 கனவு கிடையாது, ஆசை. ஏன்னா என் கனவு MT-15 வாங்குறது தான் கனவு. என் செல்லம் ஷேடோ தான். ஆனால் இது ஆசைங்க MT-03 வாங்குறது. ஆனால் எனக்கு MT-15 மாதிரியே ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ட்ரீம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா MT-09. அது எனக்கு ரொம்ப ஆசை, அது வாங்கணும்னு சொல்லிட்டு. அது வாங்கணுமா தெரியல, பார்ப்போம். எனக்கும் ஷேடோவுக்கும் இப்படி ஒரு பாண்டுங்க, செம்மையாக இருக்கும். நானும் ஷேடோவும் இது நாள் வரைக்குமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணதில்லை, எங்களையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணதில்லை. எங்கேயுமே வெயிலில் நிற்க விட மாட்டேன், நல்லா நான் பண்ணுவேன். டெய்லி தொடச்சி வச்சுட்டு இருப்பேன். இப்போ சில காலமாக என் ஷேடோவுக்கு ஒரு சரியான மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் அப்டேட் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். அங்கே நாங்கள் என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லோ ரேஸில் கலந்துக்கிட்டேன். அது ஒரு பெரிய சம்பவம். அது ஸ்லோ ரேஸுங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு சின்ன ட்ராக் மாதிரி இவ்வளோ தான் இருக்கும், ஒரு வீல் மட்டும் தான் போகும். அதில் ஸ்லோவாக ஏறி இறங்கணுன்ட்டாங்க. ஒரு 10 மீட்டர் தான் இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ரூல்ஸ் கேட்காம பேர் கொடுத்தோடனே நான் சாப்பிட்டு திருக ஆரம்பிச்சிட்டேன். வண்டி இங்கிட்ட ஏறி அங்கே இறங்கிடுச்சு, நீ டிசி பாட், நீ வெளியே போகட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃபன் மூமெண்ட்டாக. சண்டே போனதே தெரியல. காலையில் ஃபுட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, மதிய ஃபுட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம பெட்ரோலுக்கு மட்டும் செலவுக்கு மட்டும் காசு கொண்டு போனால் போதும், எல்லாமே ஃப்ரீ தான். காலையில் டெம்பிள் சிட்டி, மதியம் டெம்பிள் சிட்டி தான், மதுரை ரோட்டில் தான் இருக்குது. இன்றைக்கான வீடியோ முக்கியமான 2 விஷயம் தான்.
ஒன்று வந்து யமா வீக்கெண்ட் ரைடு போனது, ஒன்று வந்து என் மேரேஜ் பற்றி நான் சொன்னது. நானும் வந்து வீடியோ டக்கு டக்குன்னு போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன், என்னால் முடியவே மாட்டேங்குது. இந்த கடையில் தான் இப்போ நான் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு வந்து பைக் அக்சசரிஸ் எது வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கலாம். நான் என்னோடய பைக்குக்கு வந்து ஷேடோக்கு போட்ட எல்லா அக்சசரிஸும் இங்கே தான் வாங்கினது. இந்த லிவர், இண்டிகேட்டரு, இந்த டெயில் கடி எல்லாமே இங்கே தான் வாங்கினது. ஸோ அடுத்த எம்டிக்கு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து வைசராக தான் இருக்கும். ஸோ அது வந்து சிம்பிளாக நான் வைசர்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த வைசர் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வைசர் போடுறப்ப நான் கம்பல்சரி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக அந்த வைசர் போட்டதுக்கு அந்த வீடியோ நான் எடுத்து போட்டதுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். நிறைய பேர் பார்ப்பீங்க. சொல்லு. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்னஸ் அந்த வண்டிக்கு வந்து அந்த வைசரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் அது அப்படியே ஒரு பெண்டிங்கில் கிடக்கு அந்த வைசர் விஷயம். சப்போஸ் அது இல்லைன்னா வந்து சைலன்சர் மாத்திரதான் இருக்கும். நம்ம எக்ஸாஸ்ட் வந்து மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன். இது வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நியூ எக்ஸாஸ்ட் போட்டு சவுண்டுக்கோசரம் இல்லை, எனக்கு சவுண்டு வந்து மேட்ரே கிடையாது. எனக்கு சவுண்டே வரக்கூடாது வண்டியில். அந்த மாதிரி கார் மாதிரி போகணும் வண்டி. இப்போ ஸ்டாக்கோடு வந்த எக்ஸாஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து லுக்னஸ் இல்லையா, அதனால் லுக்னஸ்க்கோசரம் நம்ம எக்ஸாஸ்ட் மாற்றோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இதெல்லாம் வாங்க முடியாது. போக ஒன்றுனா வாங்கி அப்டேட் நான் போகிற வீடியோவில். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ரைடு போகலான்னு நாங்களும் பசங்களும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து சின்ன சின்ன லோக்கலில் போயிட்டு நான் ஃபன் வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஒரு ரைடு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது போக என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இதாங்க நாங்கள் சொல்ல வந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ரைடில் இல்லைன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். பாய்.